அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே ஒரு பேக் 2-3 பேக் ஆகி தான் ரிட்டர்ன் வரும். அதுவும் இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காவே கிட்டத்தட்ட 2 சாக்கு நிறைய கொடுத்து விட்டுருந்தாங்க. இந்த எலெக்ஷன் வந்தாலும் வருது, எங்க ஊர்ல எல்லாம் ஒரே ஹாட் பாக்ஸா கொடுத்து தள்ளுறாங்களாம். ஆல்ரெடி ஒன்று கொடுத்துருந்தாங்க, இப்போ இன்னொன்று கொடுத்துருப்பாங்க போல. எங்க அத்தை இதை எனக்கு கொடுத்து விட்டுருந்தாங்க. உங்க ஊர்ல எல்லாம் என்ன கொடுக்குறாங்கன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் இது மூணுமே நிறைய கொடுத்து விட்டுருந்தாங்களா. ஸோ இது மூணையும் வச்சு எனக்கு ஃபுல் லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ண போறேன். அண்ட் இவ்வளோ நாளா அதிதீரனுக்கு பாசி பருப்பு மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டைமா துவரம் பருப்பு இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். ஸோ பருப்பு வேக வச்சு சாம்பார்ல சேர்த்துட்டு கொஞ்சமா தனியா அதிதீரனுக்கும் எடுத்து வச்சுட்டேன். எப்பவுமே மேக்ஸிமம் நம்ம என்ன சமைக்கிறோமோ அதுலயே பேபிஸ்க்கும் ஃபுட் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் இனிமே கொஞ்சம் ரெகுலரா ஷேர் பண்றேன். சாம்பார் வச்சுட்டு சைட் டிஷ்ஷா கத்திரிக்காய் ஃப்ரை. இது ரொம்ப சிம்பிள். ஆயில்ல கத்திரிக்காய் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு அவ்வளவுதான். வேகிற அளவுக்கு வதக்கி எடுத்தீங்கன்னா சாம்பாருக்கு சூப்பரா இருக்கும். சாம்பார்ல போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் மாங்காய் மீதி இருந்ததா அதுல மாங்காய் பச்சடியும் பண்ணி வச்சுட்டேன். நாங்க சாப்பிட்டுட்டு ஒரு 10 மணி போல அதிதீரனுக்கு ஃபுட் கொடுப்பேன். அந்த பருப்புல கொஞ்சமா சாதம், லைட்டா சுடுதண்ணி சேர்த்து அரைச்சு இந்த கன்சிஸ்டன்சில கொடுப்பேன். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4 மணிக்கு ஒரு ஃபுட் கொடுப்பேன். 8 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் 3 மீல் கொடுக்கலான்னு இருக்கேன்.